பிறகு நடைபெறுவது எப்படி ஆண்டுகளாக இருக்க முடியும்? 20 ஆண்டுகளாக நீதிமன்றம் தலையிடாமல் பார் கவுன்சிலில் தேர்தல் நடைபெறாது, மாமன்றத்திலும் தேர்தல் நடைபெறாது. பாராளுமன்றத்திற்கு தேர்தல் தேதி நிர்ணயித்து விடலாம், பார் கவுன்சிலுக்கு நிறுத்த முடியாது. இப்போதான் எஸ்ஆர் வந்திருக்கிறது, இப்போது சிஓபி ஆரம்பித்து விட்டார்கள். இந்த மாசம் முழுக்குமே ஃபில்அப் பண்ற மாசமா போச்சு. ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆருக்கு ஃபில்அப் பண்ணேன், அடுத்தது நோட்டரிக்கு ஃபில்அப் பண்ணேன், இப்போ சிஓபிக்கு ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில் நம்முடைய மோகனகிருஷ்ணன் அவர் சொன்னார், அவரும் தலைவர் அண்ணன் பால்கணராயன் தான். ஒரு உண்மை என்ன தெரியுமா, 25 வருஷமா இவங்க 2 பேரும் தான் தலைவராக இருக்கிறாங்க. பேசி வச்சுக்கிட்டு நான் தலைவராக நிற்க ஆரம்பிக்கும் போது நல்லா முடி இருந்துச்சு, கையெல்லாம் அடிக்காம இருந்தேன். இப்ப எனக்கே உடம்பு சரியில்லை, வயசாயிடுச்சு. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, எந்த சூழ்நிலையும் நம்ம வழக்கறிஞர்கள் இருக்காங்க பாருங்க, நம்ம சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களால் நம்முடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள். ஏனென்றால் பல வழக்கறிஞர்கள் இந்த மன்றத்திலிருந்து ஜெயித்து மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளை அடைந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் அடுத்து மோகனகிருஷ்ணன் அவர்கள் எம்எல்ஏவாக போகிறார். பாலகணராஜ் அவர்கள் ஏற்கனவே அவர் எம்எல்ஏவாக நிற்க போகிறார். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நாம் இங்கே உருவாக்கி இருக்கிறோம். இங்கே வருகிற பொழுது நம்முடைய ஐயா சீஃப் ஜஸ்டிஸ் வாண்ட்ஸ் டு கேட்ச் தி ஃப்ளைட் என்று சொன்னார்கள். ஆக என்னுடைய பேச்சு எனக்கு வந்து அவர்களே ஆரம்பிக்கணும், எல்லாரையும் சொல்லணும். அவங்க பொதுவாக பெண் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லலாம், சண்டைக்கு வந்துடுவாங்க. அடுத்தது நம்முடைய வழக்கறிஞர்கள் அனைவரையும் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அவர்களுக்கு நன்றியை வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், காலத்தினுடைய அருமை கருதி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழ சுவடுகளிலிருந்து என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir, for your beautiful speech.